வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி காசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீதா முகமெல்லாம் வீங்கி கையெல்லாம் அடிபட்டு கட்டு போட்டு அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. மீனா வர உன் தங்கச்சிய போய் பாருங்கிறாங்க. மீனா உள்ளர வந்து முகம் வீங்கி இருக்குது, கை கட்டெல்லாம் பார்த்துட்டு என்ன சீதா என்ன நடந்ததுன்னு கேட்க ஒன்னும் இல்ல, தூக்கம் பத்தலன்னு பொய் சொல்றாங்க. விரல் எல்லாம் கட்டு போட்டிருக்கு, தலையிலெல்லாம் அடிப்பட்ட மாதிரி இருக்கு, உண்மையை சொல்லு சீதான்னு சொல்ல. எனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொன்ன விடுக்கா அப்படின்னு அழுத்துக்கிறாங்க சீதா. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொல்ல மெதுவா பாக்குறவங்க அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா ரொம்பவே கசங்கி போறாங்க சீதா அழறத பார்த்து. சீதா அப்படின்னு கூப்பிட சீதா அழுதுகிட்டே மீனாவோட மடியில விழுந்துடுறாங்க. அவங்க பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்க மீனா கொஞ்ச நேரம் அழுகட்டும், மனசு பாரம் குறையட்டும்னு முதுகுல தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அருண் கபோர்ட்ல இருக்க எல்லாத்தையும் தள்ளி கீழே போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. மூக்குல இருந்து வர சீதா ஏங்க ஏங்க என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உடையட்டுமே என்ன இப்போ, எங்க அம்மாவே போயிட்டாங்க, உடைஞ்சா என்ன உடையாட்டி என்ன அப்படின்னு கத்துறாரு. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு சீதா கேட்க இதுக்கு மேல என்ன ஆகணும் அப்படின்னு அருண் வெறி பிடிச்ச மாதிரி கத்த, நீங்க வர வர முன்ன மாதிரி இல்ல, அக்காவையும் மாமாவையும் வீட்டுக்குள்ள விடாம நான் என்ன சொல்லி திட்டுறீங்க அப்படின்னு அருண் சொல்ல, நான் மட்டுமா திட்டுனேன், அவங்களும் தானே சொன்னாங்க, அவனும் தானே சொல்லிட்டு போனா, அது உன் கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்குறாரு அருண். சரி அதை விடுங்க, மாமா தான் ஆக்சிடென்ட் படுத்த சொன்னாருன்னு அவரையே சம்பந்தப்படுத்தி பேசுனீங்க அப்படின்னு சீதா கேட்க, சீதா என்ன பேசிட்டு இருக்க, என் அம்மா இறந்துட்டாங்க, உனக்கு அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம என் அம்மாவை கொன்னவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு அருண் கத்துறாரு. அத்தை இறந்த கவலை எனக்கும் இருக்குங்க, அவங்கள அத்தையா மட்டும் பார்க்கல, ஒரு அம்மாவா பார்த்தேன். ஆனா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம இப்படி சம்மந்தம் இல்லாம பேசுறதுதான் தப்பா இருக்குன்றாங்க சீதா. ஏய் எனக்கு எது சரி எது தப்புன்னு நீ சொல்லி கொடுக்க வேண்டாம், என் அம்மா இறந்ததுக்கு செல்வன் தான் காரணம், அவன் உன் மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் சொல்லிதான் இதெல்லாம் இவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்காரு அருண். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு சீதா கேட்டுட, யாரடி பைத்தியம்னு சொன்ன அப்படின்னு அருண் படார்னு அரைஞ்சிடுறாரு சீதாவை. சீதா அப்படியே நிலத்தடு மாதிரி போய் பக்கத்துல இருக்க ஸ்டாண்ட புடிச்சிடுறாங்க. சீதா கண்ணத்தை பிடிச்சிட்டு அதிர்ச்சியோட பார்க்க அருண் பக்கத்துல வந்து, புரியுது உனக்கு உன் மாமா மேல பைத்தியம் அதிகமாயிடுச்சு, அதான் இப்படி பேசிட்டு இருக்கன்னு முட்டாள்தனமா சொல்லிட்டு இருக்காரு. போது நிறுத்துங்க, அவர் மேல இருக்க கோவத்துல உங்க அம்மா இருந்ததுக்கு சம்பந்தம் இல்லாம அவர் தான் காரணம்னு நீங்க தான் சொல்றீங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா என்னையவே அடிக்கிறீங்க, இப்ப நீங்க பைத்தியம் தானேங்கிறாங்க சீதா மறுபடியும். என்னடி சொன்ன அப்படின்னு அருண் பலார்னு அறிய சீதா சுருண்டு போய் கீழே உடைஞ்சு கிடக்குற பொருட்கள் மேல விழுந்துடுறாங்க. அவங்க கையெல்லாம் அதுல குத்தி காயமாயிடுது. அப்பவும் அருண், ஏய் இதுக்கு மேல அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு வெறிநாய் மாதிரி முகத்தை காமிச்சிட்டு கிளம்பிடுறாரு வெளியே. சீதா இதெல்லாம் சொல்லி முடிக்க அதிர்ச்சியோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க மீனா. கதறி அழற சீதா கொஞ்சம் சமாதானமாயி எழுந்து உட்கார்றாங்க. நான் இன்னைக்கு நைட் எதுவும் சமைக்கல, உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை, அதனால என்னால சமைக்க முடியல, அவரு அன்னைக்கு டியூட்டி முடிச்சுட்டு வந்தாருக்கா, வீட்டுல ஏன் சமைக்கலன்னு திரும்பவும் அடிச்சாருக்கா அப்படின்னு சீதா மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருந்த மீனா, என்னடி இந்த மனுஷன் இப்படி அடிச்சிருக்காரு, எங்கேயோ இருக்கிற கோவத்தை உங்ககிட்ட வந்து காட்டுவாரா, ஏன் புருஷனாவது பரவாயில்ல எப்பவாவது குடிப்பாரு, என்கிட்ட ஏதாவது சண்டை போடுவாரு, அவ்வளவுதான், இந்த மாதிரிலாம் அவர் என்னைக்குமே அடிச்சதே இல்லை. ஆனா இவரு படிச்சவரு, நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவரு, இப்படி பொண்டாட்டிய அடிக்கதான் படிச்சுட்டு வேலை பாக்குறாரா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இவ்வளவு நாள் ஒழுங்காதாங்க இருந்தாரு, நான் உனக்கும் மாமாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினேன்ல, உனக்கு உன் அக்காவும் மாமாவும் தான் முக்கியமானு கேட்டாரு, அதுல இருந்து தான் அவருக்கு கோபம் அதிகமாச்சு அப்படின்னு சீதா சொல்ல, அதுக்கு தைரியம் இருந்தா எங்கிட்ட வந்து பேச வேண்டியதானே, உன்னை போய் எதுக்கடி அடிக்கு ச்சே அப்படின்னு பயங்கர கோவத்தை கண்ட்ரோல் பண்ற மீனா அவர் மேல இருக்க மரியாதையை அவரே கெடுத்துக்கிறாரு. இது மட்டும் உன் மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, அக்கா வேணாம்க்கா, இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லிடாத, மாமாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என் புருஷன்கிட்ட போய் சண்டை போடுவாரு, ஏற்கனவே மாமாவுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் இருக்கு, இத சொன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகும், நான் இந்த விஷயத்த அம்மா கிட்ட கூட சொல்லலக்கா அப்படின்னு சீதா சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சா உன் மாமா என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும், அவரு அடித்தடின்னு போவாரு, அப்புறம் அருண் அந்த கோவத்தையும் உன் மேலதான் காட்டுவாரு, நீ பயப்படாத, நான் உன் மாமா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனா அருண் ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டாருன்னு தான் ஒண்ணுமே புரியல அப்படின்னு மீனா சொல்றாங்க. அவருக்கு அவங்க அம்மா மேல பாசம் ரொம்ப அதிகம்க்கா, அவங்க இறந்தது அவரால் ஏத்துக்க முடியல,
அவங்க செல்வண்ண வண்டியில அடிபட்டு இறந்ததால மாமா தான் காரணமா இருப்பாங்களோன்னு நம்புறாரு. அதனாலதான் இப்படிலாம் பண்றாருக்கா அப்படின்றாங்க சீதா. சீதா, நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போன, நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா இருந்தோம். உன் புருஷனுக்கு எங்க மேல கோவம் இருந்தாலும் உன்னை நல்லா தான் பாத்துக்குவாருன்னு நினைச்சோம். அப்பா இருந்த வரைக்கும் நம்மள ஒரு தடவை கூட கை நீட்டி அடிச்சதில்ல. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சீதா அப்படின்னு மீனா கலங்க. பரவாயில்ல விடுக்கா, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடுங்கிறாங்க சீதா. நீ எதையும் அம்மா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சீதா சொல்ல ரொம்பவே சங்கடப்பட்டுக்கிட்டு, சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லிடாத. நீ இப்படி ஒரு நிலைமையில இருக்கன்னு தெரிஞ்சா அம்மாவால தாங்கிக்க முடியாதுடி, ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. நீ வேணும்னா கொஞ்ச நாள் இங்கேயே இரு அப்படின்னு மீனா சொல்ல, இல்லக்கா, அவர்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், சாயந்தரம் வீட்டுக்கு போயிருவேன், அவரும் வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னு சீதா சொல்ல, மீனா எதையோ யோசிக்கிறவங்க, சரி எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும், இரு நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு போறாங்க. அக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு அவங்கள தடுக்கிறாங்க சீதா. ஏய், நீ எப்படியும் சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அடி வேற வாங்கிட்டு வந்திருக்க, உடம்புல என்ன சத்து இருக்கும், நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் இரு அப்படின்னு மீனா எழுந்து போக சீதா அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. சீதா முன்னாடி பெருசா எதையும் காட்டிக்கலன்னாலும் வெளியே வந்துட்டு கதவு சாத்துற மீனாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க சுயநினைவு இல்லாம அப்படியே நடந்துகிட்டு இருக்க மீனான்னு கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா வர்றாங்க. அப்படின்னு திரும்புற மீனா, அம்மா ஜூஸ் போட ஏதாவது பழம் இருக்கான்னு கேக்குறாங்க. கிச்சன்ல இருக்கு. சீதா என்ன சொன்னா, ஏன் ஒரு மாதிரியா இருக்காளாம், முகம் வேற வீங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அது அவ கொஞ்சம் சரியா தூங்கல போல இருக்கு, அதனாலதான் அப்படி இருக்கா அப்படின்றாங்க மீனா. ஏன் தூங்கலையான அவங்க அம்மா குடையிறாங்க. இப்பதானேம்மா அவங்க மாமியார் இறந்திருக்காங்க, அதை நினைச்சு அருண் தூங்காம கொல்லாம இருந்திருக்காரு, இவளும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணி கவலையா இருந்திருக்கா அப்படின்னு மீனா சொல்ல, திடீர்னு இப்படி ஆகும்னு யார் நினைச்சா. சம்மந்தி அம்மாவுக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு வந்திருக்க வேண்டாம். சீதாவை அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க, கடவுள் ஏன் இவ்வளவு நல்லவங்கள சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சந்திரா வருத்தப்பட, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும், நீ சீதாவை எதுவும் கேட்காத, அவளை தொந்தரவு பண்ணாம கொஞ்சம் ஃப்ரீயா விடுமா, அவளே சரியாயிடுவா அப்படின்னு மீனா சொல்ல, சரிடி இரு நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போறாங்க அவங்க அம்மா. மீனா வருத்தமும் யோசனையுமா நின்னுட்டு இருக்காங்க. ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னமத்த ராஜா பன்னி வேட்டைக்கு போனான்னு. வீட்டு செலவுக்கே தடுமாறிட்டு இருக்க ரோகிணிக்கு பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. கலர் கலரா மேக்கப், டிசைனா ட்ரெஸ், பத்தாததுக்கு கார்னு வேற கலக்கிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி கொடுத்த 1,00,000 ரூபாய் இவ்வளோ நாளைக்கு இதுக்கெல்லாம் பத்துதா என்ன? எந்த கவலையும் இல்லாம மனோஜ நோன்றதையே வேலையா வச்சுக்கிட்டு பார்க்ல வந்து ஹாயா உட்கார்ந்து இருக்காங்க ரோகிணி. அவங்க பார்க் கேட்டையே பாத்துக்கிட்டு இருக்க சரியா மனோஜோட கார் வந்து நிக்குது. அதுல இருந்து மனோஜ் இறங்குறாரு. இத பாக்குற ரோகிணி ஒரு சந்தோஷ சிரிப்போட குடுகுடுன்னு ஓடி போய் வேறொரு பெஞ்ச்ல உட்கார்ந்துகிட்டு மொபைல் பாக்குறாங்க. இறங்கி வர பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷ், நல்லா யோசிச்சுக்க, இப்ப உலர போய் பாக்கணுமான்னு கேட்க, ஆமா அவ ரொம்ப நல்லவ மாதிரி பேசினால இன்னைக்கு கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்குள்ள வந்து ஒரு தூண் பக்கத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. பாவம், பூனை கண்ணை மூடிட்டா பூலகமே இருண்டு போயிருமாமா. அது மாதிரி மனோஜ் மறைச்சு பார்க்க அவரு பின்னாடி வந்து நிக்கிற மொட்டை பாஸ், என்ன ப்ரோன்னு கேக்குறாரு. என்ன பார்த்தா உஷாராயிடுவா, புலி எப்படி வேட்டைக்கு போகும்னு கேக்குறாரு மனோஜ். நான் பார்த்தது இல்லையேங்கிறாரு மொட்டை பாஸ். அவரு ஒரு முறை முறைச்சிட்டு பதுங்கி பதுங்கி போகும், அது மாதிரி போகணும், சைலண்டாவா அப்படிங்கிற மனோஜ் டக்குன்னு அடுத்த தூணுக்கு தாவுறாரு. செக்யூரிட்டி என்னடா நடக்குதுங்கன்னு 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் அடுத்த மறைவிடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிட்டு இருக்க செக்யூரிட்டியும் பின்னாடியே போறாரு. அப்படியே செடி மறைவுல பதுங்கி பதுங்கி வர்றாங்க 2 பேரும். ஒரு இடத்துல நிக்கிற மனோஜ், ப்ரோ அங்க பாருங்க அப்படின்னு தூரத்துல தெரியற சிங்கத்தை காட்டுற மாதிரி பயந்து போய் மெதுவா காட்டுறாரு. மொட்டபாஸ் அங்க பாக்க ரோஹிணி மொபைல பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்சம் லேடிஸ் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ரோஹிணி இவங்க இருக்கிறது தெரியாத மாதிரி அப்படியே மொபைல பார்த்துட்டு சிரிப்போட பக்கம் திரும்புறாங்க. பாத்தீங்களா ப்ரோ, போன்ல அந்த ஆள் சொன்ன மாதிரி இவ இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்ல, மொட்டை பாசம் ஆமா ப்ரோங்கிறாரு. அங்கங்க வாக்கிங் போயிட்டு வர்றவங்கள 2 பேரை நிறுத்தி எங்கன்னு கூப்பிட என்னன்னு கேக்குறாங்க அவங்க. வாட்ச்மேன் உடனே அவர்கிட்ட 2 புது பசங்க பதுங்கி பதுங்கி போனாங்கன்னு சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு அவரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நீங்கெல்லாம் என் கூட வர்றீங்களா அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறாங்க எல்லாருமே. 5-6 பேர் வாட்ச்மேன் கூட வாங்கன்னு போறாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரத்துல மறைஞ்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்க ரோகிணி மறுபடியும் கால் மேல கால் போட்டு மொபைல் பாக்குறாங்க. ஆனா தனியா தான் இருக்காங்கிறாரு மொட்டை பாஸ். யோ சத்தம் போடாதையா,
அப்படின்னு மனோஜ் சொல்ல கூட யாருமே இல்லையேங்கிறாரு அவரு. அவன் ஏதாவது சாப்பிட வாங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படிங்கிற ஆனாலும் நீ ரொம்ப சந்தேகப்படுறப்பாங்கிறாரு மொட்டை பாஸ். அடி வாங்கினது நானுன்னு மனோஜ் சொல்ல, சரி இப்ப என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, அவன் வர்றானான்னு வெயிட் பண்ணி பாப்போம், அவன் கூட மட்டும் இவ பேசுனா அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். இப்பவே இங்கேயே இவளை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. அப்படியே இவங்களை தேடிக்கிட்டு மெதுவா வாட்ச்மேன் வர அவங்க பின்னாடி ஒரு படையே வருது. இவங்களை பார்த்துட்டு அவரு நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு அவங்களை நிறுத்துறாரு. மாங்கா மனோஜ் அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கவரு, புடவையில ரொம்ப அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லு விட்டுக்கிட்டு இருக்க. ஓகே நாம வர்றது அதுங்களுக்கு தெரியல, வாங்க போலாம் அப்படின்னு வாட்ச்மேன் கூட்டிட்டு போறாரு. மனோஜ் ரோஹிணியை பார்த்து வழிஞ்சுக்கிட்டே, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மொட்டை பாஸ் இவங்க வர்றதெல்லாம் பார்த்துட்டு வழக்கம் போல நைஸா நழுவிடுறாரு அந்த இடத்த விட்டு. மனோஜ் காத்துல கைய விட்டு தொலாவிட்டு இருக்காரு. அவரோட நீட்டின கைய வாட்ச்மேன் புடிச்சிட, ஏய் நாங்க சொல்றோம்டா அத அப்படின்னு கோரஸா சொல்றாங்க எல்லாரும். ஏண்டா பொறுக்கி பசங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனோஜ் பார்த்து ஒரு லேடி கேக்குறாங்க. உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு அவங்க சொல்ல, சும்மாவே விடக்கூடாதுன்னு மத்தவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அடிக்கிறதுக்கு டேன்னுட்டு கைய ஓய்க்கிட, இருங்க 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 அப்படின்னு மனோஜ் கத்த சத்தம் கேட்டு ரோஹிணி நிமிந்து பாக்குறாங்க. உடனே மனோஜ் கைய உருவிக்கிட்டு, கையெல்லாம் வைக்க கூடாது, இருங்க 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 ப்ரோ ப்ரோ அப்படின்னு மனோஜ் கூப்பிட, இதோ வரேன் ப்ரோ அப்படின்னு சத்தம் இல்லாம நழுவிட்டுறாரு பார்க் ஃப்ரெண்டு. சந்தோஷ் அங்க இருந்து போய்கிட்டு இருக்க, அவர் தான் எங்க பாஸ், நான் சும்மா கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனோஜ் ஓட பாக்க, விடாத அவனை, பிடி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே மத்தவங்களும் ஓடி வர்றாங்க. இதை பாக்குற ரோஹிணி ஐயோ அப்படின்னு ஓடி வர்றாங்க. கொஞ்ச தூரம் ஓடின மனோஜ எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. இருங்க 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 அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏண்டா அந்த புடவை கட்டின பொண்ணை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு ஒரு ஆள் கேட்க, பொண்ணுங்களை தனியாவே இருக்க விட மாட்டியா, உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா, அதுல அடி போட்டாதான் அறிவு வரும்னு அந்த லேடி சொல்ல, ரோஹிணி குடு குடுன்னு ஓடி வர்றாங்க. அடிங்க அடிங்க அவனை அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு கையவோங்க, எல்லாரும் கையவோங்க, இருங்க 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 அப்படின்னு மனோஜ் கத்த. ரோஹிணி அங்க ஓடி வந்துடுறாங்க. ஏன் எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்க போறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, இவன் என்ன பண்ணான் தெரியுமான்னு அந்த லேடி கேக்குறாங்க. என்ன பண்ணாருன்னு ரோஹிணியும் கேக்குறாங்க. உங்களை மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கிறான் அந்த லேடி சொல்ல, என்ன மனோஜ் இது நீயா, நீ எப்படி இங்க வந்த, எதுக்கு வந்தன்ற மாதிரி ரோஹிணி அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி பாக்குறாங்க. புடவையில அழகா இருக்கீங்கன்னு வர்ணிச்சு வேற இருக்கான் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ரோஹிணி முகத்துல லைட்டா சிரிப்பு வருது. மனோஜ் அப்படியே திகிலோட பாக்குறாரு. ரோஹிணி மனோஜையே பாத்துட்டு இருக்க, உங்களை பார்த்தாலே தெரியுது கல்யாணம் ஆன பொண்ணுன்னு அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி மனோஜ ரசனையோட பார்த்துட்டு இருக்க, ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு அவரு பாக்குறாரு. இவங்கிட்ட எல்லாம் மாட்டி அடி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, இவளுக்கு போய் நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு, இவகிட்ட போய் மாட்டிக்கிட்டோமேன்னு பாக்குறாரு. அடுத்தவன் பொண்டாட்டிய பார்த்து கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, மனோஜ் அப்படியே மெதுவா ரோஹிணிய பார்க்க, ரோஹிணி பல் தெரியாத சிரிப்போட பாக்குறாங்க. இவனெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு மூக்குல குத்த போக, யோ இவ என் பொண்டாட்டி அப்படின்னு மனோஜ் அவரையும் அறியாம சொல்லிட. ரோஹிணி சந்தோஷமும் நெகிழ்ச்சியுமா பாக்குறாங்க. என்னது பொண்டாட்டியா, பொய் வேற சொல்றியா அப்படின்னு அந்த ஆள் கேட்க, உண்மையை தான் சொல்றேங்கிறாரு மனோஜ். ஏமா நிஜமான்னு கேட்க, ஆமாங்க உண்மைதான், அவர் என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு ரோஹிணி ஏதோ காப்பாத்த வந்த கடவுள் மாதிரி நிக்கிறாங்க. ஏன்பா உன் பொண்டாட்டிவே இப்படி திருட்டுத்தனமா ரசிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு ஆள் கேட்க, உன்ன மாதிரி ஆளை நான் இப்பதான் ஏன் பாக்குறேன், எல்லாம் போங்க போங்க அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, கலைங்கப்பா கூட்டத்தை கலைங்க, வாங்கப்பா நம்ம வேலையை பார்க்கலான்னு எல்லாரும் அங்க இருந்து போறாங்க. என்ன மனோஜ் உன் வாயாலேயே என்ன உன் ஒய்ஃப்னு சொல்ல வச்சேன் பாத்தியா அப்படின்னு பெருமிதமா நிக்கிறாங்க ரோஹிணி. நைஸா பக்கத்துல வர்ற மொட்டை பாஸ் எல்லாம் பேசி முடிச்சாச்சாங்கிறாரு. உன்னை எல்லாம் டி அப்படின்னு மனோஜ் பல்ல கடிக்கிறாரு. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, மனோஜ் சந்தோஷம் முறைக்கிறாரு. கேக்குறாங்கல்ல சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாரு சந்தோஷ். அது ஒரு போன் வந்தது அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படியா யார் பண்ணாங்கிறாங்க ரோஹிணி. அது உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதான் பாக்கலாமேன்னு வந்தேன்னு மனோஜ் அப்பட்டமா புழுக, ஏய் நான் உன்னை விட பெரிய புழுகு மூட்டடா என்கிட்டயே வா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு, பார்க்ல எனக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படிங்கிறாங்க ரோஹிணி. போன்ல அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கல, தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி ஒரு மயக்கிற புன்னகையை கொடுக்க, மனோஜ் அப்படியே சொக்கி போய் பாக்குறாரு. ஆனாலும் கொஞ்சம் படக்குன்னு திரும்பிக்கிறாரு. இதெல்லாம் ஏதோ பிளான் மாதிரியே இருக்கே சிஸ்டர் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, உடனே கடுமையாக்கி, அவருக்கு இன்னும் என் மேல லவ் இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியுது, சீக்கிரமாவே என்னை ஏத்துக்குவாருங்கிறாங்க ரோஹிணி. மனோஜ் விடுவிடுன்னு நடக்க, ப்ரோ ப்ரோன்னு சந்தோஷ் கூப்பிடுறாரு.
வாங்க ப்ரோ அப்படின்னு மனோஜ் வேகமா நடக்க பின்னாடி இவரும் போக, மனோஜ் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது மனோஜ், நீ என்கிட்ட வந்தேதான் ஆகணுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி. மீனா நேரா அருணோட வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்க அவர் வந்து கதவை திறந்துட்டு, சீதா வேலைக்கு போயிட்டா வீட்டுல இல்லங்கிறாரு. தெரியும், நான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, உள்ளர வாங்க அப்படின்னு அருண் உள்ளர போக மீனாவும் போறாங்க. மீனா வீட்டுக்குள்ள வந்ததுமே சொல்லுங்க என்ன விஷயங்கிறாரு. அன்னைக்கு நாங்க வந்தப்போ என் புருஷன் தான் உங்க அம்மாவோட மறைவுக்கு காரணம்னு சொல்லி பேசினீங்க, அதனால உங்க அம்மா முகத்தை கூட பார்க்க எங்களை அனுமதிக்கல அப்படின்னு மீனா சொல்ல, அதுதானே உண்மை அப்படின்னு உடைஞ்ச குரல்ல சொல்றாரு அருண். நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அருண், செல்வான்னு என் புருஷனோட ஃப்ரெண்டு தான். ஆனா ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு வண்டி ஓட்டுனது என் புருஷன் இல்ல, செல்வா அண்ணன் தான். இதுல நீங்க என் புருஷனை தேவையில்லாம கொண்டு வந்து நுழைக்கிறது நியாயமா? அவருக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கும் உங்க புருஷனுக்கும் ஒத்து வராதுன்னு அந்த செல்வத்துக்கு நல்லாவே தெரியும். இதே செல்வம் ஒரு நாள் எங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னு கல்லெல்லாம் விட்டு பிரச்சனை பண்ணியிருக்கான், அதுக்கு காரணமும் உங்க புருஷன் தான் அப்படின்னு அருண் சொல்ல, விட்டா இவன் போன ஜென்மத்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் போல இருக்கேன்னு மீனா பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய தடவை உங்க புருஷன் கூட சேர்ந்து வந்து என்கிட்ட சண்டை போட்டிருக்கான். ஒரு தடவை செல்வத்தை அவன் மச்சான் கூட வந்த போது ஹெல்மெட் போடாம வந்ததுனாலதான் திட்டினேன், அவன் மச்சான அடிச்சேன். அந்த கோவத்துல அவன் உங்க புருஷன்கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்கான். நேரம் கிடைக்கும் போது பழிவாங்க என் அம்மாவை கொன்னுட்டான். உங்க புருஷனுக்கு தெரியாம இது நடந்திருக்காது. உங்க புருஷனுக்காக தான் செல்வம் எங்க அம்மா மேல வண்டி ஏத்தி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு அருண் ஒரு பெரிய கதையை சொல்லி முடிக்க, நீங்க போலீஸ் இருந்தது இல்லாதது போனது வந்ததுன்னு எல்லாத்தையும் முடிச்சு போட்டுதான் யோசிப்பீங்க. ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி கோபம் இருக்குன்னே வச்சுக்கோங்க, ஆனா கொல்ற அளவுக்கு ஏன் புருஷனோ செல்வம் அண்ணனோ கொடூரமானவங்க இல்ல, அது தெரியாம நடந்த விபத்து அப்படின்னு மீனா சொல்ல, வேற யாரும் இத பண்ணிருந்தா நான் ஆக்சிடென்ட்னு மனசை தேத்திட்டு போயிருந்திருப்பேன். ஆனா உங்க புருஷனுக்கும் எனக்கும் ஆகாது. அவர் ஃப்ரெண்டா இருந்த செல்வம் கார்ல வந்து இடிச்சிருக்கான், இது விபத்துன்னு என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க, அருண் நீங்க தேவையில்லாம புருஷனை இதுல சம்பந்தப்படுத்த பாக்குறீங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல என் புருஷனுக்கும் உங்களுக்கும் ஆகாதுன்னு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் என் புருஷன் மேல உடனே பழிய போடுறீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு மீனா சொல்ல, வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிட்டு அங்க இருந்து தள்ளி போய் நின்னுக்கிறாரு அருண். இப்ப நீங்க உங்க அம்மா இறந்த சோகத்துல இருக்கீங்க, அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என் வீட்டுக்காரர் மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம், அவருக்கும் உங்க மேல வருத்தம் இருக்கலாம், இருந்துட்டு போகட்டும். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இப்ப சீதாவோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு மீனா சொல்ல, அருண் அப்படியே அமைதியா நிக்கிறாரு. நீங்க உங்க அம்மாவை இழந்துட்டு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சீதா உங்களை அந்த ஸ்தானத்துல இருந்து பாத்துக்குவா, அவ உங்க மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கா அப்படின்னு மீனா சொல்ல, அருண் மெதுவா மீனாவை திரும்பி பாக்குறாரு. உங்க அம்மா உங்க மேல வச்சிருந்த அந்த அன்பும் அக்கறையும் சீதா உங்ககிட்ட காட்டுவா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணுங்கிறாங்க மீனா. அருண் ஒன்னும் பேசாம அமைதியா நிக்க, சீதா ரொம்ப நல்ல பொண்ணு, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் வேணும்னு போராடி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு மீனா அருணோட மனசுல இருக்க சாஃப்ட் கார்னரை யோசிக்க வைக்கிறாங்க. அவளை நீங்க நல்லா பாத்துக்கணும், நீங்க படிச்சவரு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நேரடியா ஏன் சீதா அடிச்சீங்கன்னு கேட்காம அருணையை யோசிக்க வைக்கிறாங்க மீனா. அருண் அப்படியே நின்னுட்டு இருக்க, மீனா திரும்பி போறவங்க நாளேட்டு போய் மறுபடியும் திரும்புறாங்க. நான் இங்க வந்தது உங்ககிட்ட பேசினது எதுவுமே சீதாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு மீனா வெளியே போக அருண் பாத்துக்கிட்டே இருக்காரு. கார்த்திக் ஒரு வாரம் வசூல கொடுத்தாம்பா, அதை அப்புறமா உண்டியல்ல போட்டுக்கலான்னு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. விஜயாவும் மனோஜும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. மாமா இந்தாங்க காஃபி அப்படின்னு அண்ணாமலைக்கு காஃபி கொடுக்கற மீனா வர்ற விஜயாவை பார்த்துட்டு, உங்களுக்கு காஃபின்னு கேக்குறாங்க. வேண்டாம், குடிச்சிட்டு தான் வரேன் அப்படின்னு விஜயா வந்து உட்கார பக்கத்துல மனோஜ் உட்கார்றாரு. வெளியெல்லாம் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, வக்கீல் அம்மாவை பார்க்க போனோங்க, அங்கதான் குடிச்சிட்டு வர்றோங்கிறாங்க விஜயா. என்ன சொன்னாங்கன்னு அண்ணாமலை கேட்க, அப்பா டிவோர்ஸ் கேஸ் புதன்கிழமை ஹியரிங்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, இப்படி ஒவ்வொரு நாளா தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சலிப்பா காஃபியை குடிக்க ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. ஆமாப்பா, அதுவும் அந்த பார்லர் அம்மாவே அதுக்காக வாதாடிக்கிட்டு இருக்கு, புதுசா பொய்ய ஜோடிச்சு சொல்லுது வாய்தா வாங்கறதுக்காக, வாய்தான்னு போய்கிட்டே இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறாரு முத்து. அண்ணாமலை மனோஜை பார்க்க, அதெல்லாம் இல்ல, இந்த தடவை கிடைச்சிடும்னு வக்கீல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவசரமா சொல்றாரு மனோஜ்.
மனோஜ், 2 பேர் மனசும் ஒத்து போனா ஒரே நாள்ல கல்யாணம் நடக்கும். ஆனா பிரியறதுன்னு முடிவு பண்ணி அதுல ஒரு ஆள் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா அதனோட முடிவு அவ்வளவு சீக்கிரமா வந்துடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லாரும் அமைதியா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வருங்க. அந்த பார்லர் காரிய பத்தி தெரிஞ்சவங்க வேற யாராவது இருந்தா கோர்ட்ல வந்து சொல்லுங்கன்னு வக்கீல் சொல்லி இருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்ல, நம்ம குடும்பத்தை தாண்டி வேற யார் இருக்கா அப்படிங்கிற அண்ணாமலை சொல்லு, அப்படி யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. எனக்கு தெரியுமான்னு மனோஜ் கிட்ட கேட்க, அந்த மாங்காய் திருன்னு முழிச்சிட்டு தெரியல பாங்குது. அதான் ஒரு ஆள் இருக்காங்களேப்பான்னு முத்து சொல்ல, யாரான்னு கேக்குறாரு அண்ணாமலை. அதான்ப்பா அந்த பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு, சவுண்ட் பார்ட்டி இருக்குல்லங்கிறாரு முத்து. ஆமாங்க, வித்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் ரோஹிணிய பத்தி எல்லாமே நல்லா தெரியுமே அப்படிங்கிறாங்க மீனா. ஏண்டி எல்லாமே தெரிஞ்சோ அவளும் தானேடி எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருந்தா, கோர்ட்ல வந்து சொல்லுவாளான்னு கேக்குறாங்க விஜயா. நான் பேசினேன்னா கண்டிப்பா அவங்க வருவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நான் முன்னாடியே முருகன் கிட்ட இத பத்தி சொல்லி வச்சுட்டேன். என்ன அவங்க 2 பேரும் ஊருக்கு போயிருந்தாங்க, நேத்து நைட்டே வந்துட்டேன்னு சொன்னா. பேசு அப்படிங்கிறாரு முத்து. அவகிட்ட இருந்து மனோஜுக்கு டைவர்ஸ் கிடைச்சி அந்த தரித்திரம் இவனை விட்டு போனாலே போதும். அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு பூஜையை பண்ணிட்டு மனோஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க விஜயா. என்ன இது கல்யாணம் காது குத்து வரலும் போயிட்டாங்களேன்னு மீனா பாக்க, முதல்ல டைவர்ஸ் கிடைக்கட்டும் அதுக்குள்ளார அவசரப்படாதங்கிறாரு அண்ணாமலை. சொல்றது ஈஸி, ஆனா நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்லங்கிறாரு அவரு. ஏன் இவனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு விஜயா கேட்க, அது அவ இஷ்டம். ஆனா மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, ரோஹிணி இவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா, இது அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முட்டத்தலையும் புரியாம முழங்காலும் புரியாம, அப்போ நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு பாஞ்சிக்கிட்டு வர்றாங்க விஜயா. அம்மா அப்பா ஒன்னும் அதுக்கு சப்போர்ட் பண்ணலமா, அது புத்தி தெரிஞ்சு சொல்றாரு அப்படின்னு முத்து அவசரமா சொல்றாரு. மாமா நீங்க சொல்றதும் சரிதான், ரோஹிணி ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும்னு எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவா அப்படிங்கிறாங்க மீனா. அடியே அவ என்ன பெரிய ஜான்சி ராணியா, அவளே திருட்டுக்காரி தானே, அவளை என்னமோ பெருசா பேசிட்டு இருக்கங்கிறாங்க விஜயா. அவ என்ன செஞ்சாலும் சரி அவளை என் பையன்கிட்ட நான் சேர விட மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அந்த உறுதி மனோஜ் கிட்ட இருக்கான்னு தெரியல. ஆனா மத்தவங்க எல்லாம் இவங்கள பாத்துட்டு இருக்காங்க. இதுவே ஒரு டார்ச்சரா இருக்குமா, சீக்கிரம் எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சாதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிறாரு மனோஜ். டேய் அதெல்லாம் வாங்கிக்கலாம்டா, ஆனா நீ இந்த முடிவுல ஸ்ட்ராங் ஆயிரு, கேஸ் முடியறதுக்குள்ள பார்லர் அம்மா பக்கம் சாஞ்சிடாத அப்படின்னு முத்து சொல்ல, உடனே ரோஷம் வர்ற மனோஜ், நான் ஏன்டா அவ பக்கம் சாய போறேன், அவ பண்ணின துரோகத்துக்கு அவ மூஞ்சில கூட நான் முழிக்க விரும்பல அப்படிங்கிறாரு மனோஜ். இப்படி நங்கூரம் போட்ட மாதிரி நீ ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போதும், டைவர்ஸ் வாங்கிடலான்னு நம்பிக்கையா சொல்றாரு முத்து. இங்க அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போயிருக்கே, நம்புறது கஷ்டம்தான். மனோஜ் நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாதுடா, அவ ஆட்டம் காட்டி பாக்கலான்னு நினைக்கிறா, அவ என்ன செஞ்சாலும் அவ நினைக்கிறது நடக்காது, நானா அவளான்னு பாத்துடுறேன் அப்படின்னு விஜயா இப்பதான் கோதாவில இறங்குறாங்க அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. தானே அடுத்த செகண்ட் மனோஜ் எழுந்து போறாரு. என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கன்னு முத்து கேக்குறாரு. வழக்கம் போல சேம் டைலாக், இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டி இருக்கோ அப்படின்னு அவர் எழுந்து போறாரு. அதே வழக்கம் போல முத்தவும் மீனாவும் அவரை ரொம்ப வருத்தமா பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்பாவை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு மீனா, நம்மளால யோசிக்கவே முடியல பாரு அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்றாங்க மீனா. ஒரே நேரத்துல எல்லா விஷயமும் சுத்தி சுத்தி அடிக்குது, நம்ம வீட்டுல மட்டும் ஏன் இப்படி இருக்குது, பாவம் அங்க செல்வமும் ஜெயில இருக்கிறான், வக்கீல்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஜாமீன் கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க, பாக்கலாங்கிறாரு முத்து. ஆனா செல்வண்ணே பிரச்சனையிலையும் நமக்கு தாங்க சிக்கல் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, புரியுது அருணை நினைச்சுதானே சொல்றேங்கிறாரு முத்து. மீனா ஒன்னும் சொல்லாம அவரை பார்க்க, அம்மா இறந்த வருத்தம், அதுவும் இல்லாம ஏற்கனவே அவனுக்கு என் மேல வருத்தம் இருக்கு, செல்வத்துக்கு வேற ஹெல்ப் பண்ணேன்னா கண்டிப்பா அவன் கோவம் இன்னும் அதிகமாகும், ஆனா அதுக்காக நம்ம செல்வத்தை அப்படியே விட்டுற முடியாதுல்ல அப்படின்னு முத்து சொல்ல, எல்லா பக்கமும் ஒவ்வொரு நியாயம் இருக்குங்க, ஆனா இதெல்லாம் ஒரு நாள் சரியாகும்னு நம்புறேன், பார்க்கலாம் அப்படின்னு மீனா கிச்சன் பக்கம் போக முத்து அப்படியே உட்கார்ந்துடுறாரு. இமயமலை மாதிரி எல்லா பிரச்சனையும் அவங்கள சுத்தி வந்து நின்று மிரட்டிக்கிட்டு இருக்கு. அது எப்ப சூரியனை கண்ட பனி மாதிரி விலகி போகும்னு தெரியல. இன்னும் ரோஹிணி என்னென்னலாம் ஆட்டம் காட்ட போறாங்கன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.